அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ அனுகூலம் உண்டா? எங்க ஜாதகத்துல பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. குலதெய்வ அனுகூலம் என்பது ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், 5ஆம் பாவகமும் கெடக்கூடாது, 5ஆம் அதிபதியும் கெடக்கூடாது. இந்த அமைப்புகள்ல அந்த ஜாதகம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது, அதாவது கண்டிப்பா இருக்கணும்ன்றதுதான் விதி. இதுக்கு விதிவிலக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல பலம் பொருந்தி இருக்க, அல்லது 5ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்ற கிரகங்கள் பலமுடன் இருக்க, அதாவது 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமா இருக்கலாம், 5ஆம் அதிபதி அந்த பாவத்திலேயே ஆட்சியா இருக்கலாம். இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து 5ஆம் பாவகம் பாதிக்கப்படாத நிலை மட்டுமே குலதெய்வத்தின் அனுகூலத்தை குறிப்பது. நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க, இந்த கோயிலுக்கு போலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா அப்படின்னு. குலதெய்வத்தை சரியாக வழிபட கட்டாயம் நினைத்த காரியம் வெற்றி அடையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி பார்வை செய்வது, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே இருப்பது, 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற 5ஆம் அதிபதி உச்சம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வ அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் லக்னாதிபதியோட 5ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தது அப்படின்னா, அந்த ஜாதகர்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா எந்த நேரமும் அந்த குலதெய்வத்தினுடைய சிந்தனையில தான் அவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுல அந்த குலதெய்வத்தினுடைய படத்தை மானசீகமா வச்சு வணங்குவாங்க. ஈவன் அவங்க பாக்கெட்லயே கூட அந்த குலதெய்வத்தினுடைய போட்டோவை எந்த நேரமும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல தொடர்படைந்து இருந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகரனுடைய தந்தை வழி அனுகூலத்தை சரியான முறையில் அனுபவிப்பார்கள். அப்பாவால் ஏற்படக்கூடிய, அவங்க அப்பா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சொத்து பத்துக்கள்ல எந்த விதமான வில்லங்கமும் இல்லாம பிள்ளைகளுக்கு கரையம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு அர்ப்பணிப்போட வாழக்கூடிய ஒரு தந்தை. அதுதான் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகூலம் தந்தை வழியாக கிடைப்பது, தாத்தா மூலியமாக கிடைப்பது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5, 9 ஒரு ஜாதகத்தில் கனெக்ட் ஆகி இருந்தாலும், லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் 5ஆம் பாவகம் எந்த வகையிலையும் கெடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு நிக்குது, கேது நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கூட ஸ்தான பலம் இருக்கணும். ராகு கேதுவே நின்றாலும் கூட ராகுவிற்கு கேந்திர கோணங்களில் 5ஆம் அதிபதி இருந்து அந்த ராகு கேதுவுடன் இணைந்தாலும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்குமே விதிவிலக்குகள் உண்டு. 5ல ராகு நிக்குது, அது மாதிரிலாம் நம்ம எடுத்து நெகட்டிவா பேசிடக்கூடாது. 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்க குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உண்டு. நன்றி.